இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள், இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகளுக்கு எதிராக குரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய ஜெனோசைடுக்கு எதிராக குரல் கொடுத்து நீ பண்ணுறது தப்புயா அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவித்து அந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழையாமை செய்திருந்தார்கள் என்றால் அந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு ஒரு தவறை செய்யாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொருத்தருடைய வெறுப்பு, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வெறுப்பு அரசாங்கங்கள் தவறு செய்வதற்கு துணை போகுது. இஸ்ரேலுடைய அரசாங்க தவறுக்கு துணை போனதுனால சம்பந்தமே இல்லாத உலகத்தில் ஏதோ இன்னொரு பக்கத்தில் யூதர்கள் குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு தவறு நடந்தால் மட்டும்தான் குரல் அப்படிலாம் கிடையாது. இப்போ சோமாலியா இந்த மாதிரியான இடங்களில் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு அங்கே இனப்படுகொலை ஆகும்பொழுது அதையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், தவறு நடக்கும்போது அங்கே மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது எல்லாரும் மக்கள்ங்கிற ஒருங்கிணைப்போடு நின்று தப்பு எந்த பக்கமோ தப்பு இது நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி தட்டி கேட்டாவே தீவிரவாத சிந்தனையும் தீவிரவாத சார்பு தன்மையும் மக்களிடம் குறையும். அப்போ இதுதான் நம்ம சொல்கிறது. இன்னொன்று, எப்பவும் போல் இந்த சம்பவத்திலையும் இங்கே 2 பேர் இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக இருந்தாலும் அதே கூட்டத்தில் அகமது அல் அகமதுங்கிற ஒரு சிரியா நாட்டை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் இந்த துப்பாக்கி சூடு நடக்கும் பொழுது அங்கே இவர்கள் அவரோட உயிரை துச்சமென மதித்து அந்த துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த தந்தையாரை அவர் போய் தாக்கி அவரோட துப்பாக்கியை பிடுங்கிட்டார். கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியவே பிடுங்கியிருக்காரு. அவருக்கும் குண்டடி பட்டிருக்கு, அவர் உயிர் பழச்சிட்டாரு. ஆனால் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையில், உயிர் பழச்சிட்டாரு. அப்போ நல்லவர்கள் எல்லா மதத்திலும் உண்டு, தீயவர்களும் எல்லா மதத்திலையும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை தீவிரவாத மதம்னு நம்ம பேச 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 யாருக்கும் நன்மை கிடையாது. அந்த மதத்திலிருந்து தீவிரவாதம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை நாம் மட்டும் பேசுறது பத்தாது, அந்த மதத்தில் இருக்கவர்களும் இந்த தீவிரவாத சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறது தவறு. அது ஒரு அரசியல். அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுற அரசியல் அதுவும் ஒன்று. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஐஎஸ்ஐஸ்க்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி யூத தொடர்பு, இதெல்லாம் அவங்க தேடி போகணும். அதை தேடி புரிஞ்சுக்கிட்டா தான், இந்த உண்மையான உலக அரசியலை புரிஞ்சுக்கிட்டா தான் எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வரும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கணும், எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் அப்பாவிகளை அங்கே பழிதி இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அது எந்தவித நன்மையும் யாருக்கும் செய்யாது. அதுதான் இப்போ உலக இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இதுதான் சான்ஸு. அங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு இஸ்லாமியர் துப்பாக்கி சூடு நடத்திட்டாரு, அதனால் இதுதான் சான்ஸ்னு சொல்லி சில மதவாத அமைப்புகள் எப்போ போல் இந்தியாவில் அதை எடுத்துகிட்டு ஐயோ கொடுமைன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த உளவியல் தான் தீவிரவாதத்தை உருவாக்கும். இந்தியாவிலேயும் அந்த மாதிரி தீவிரவாதிகள், இந்து மதத்தை எடுத்துக்கொண்ட தீவிரவாதிகளும் உருவாகியிருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஒரு இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்ணை இந்த இந்து தீவிரவாத அமைப்பு என்ன செஞ்சானுங்க அப்படிங்கிறது வரலாறு பதிவாயிருக்கு. அவங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அவங்கள ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சி பண்ணி வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. அவன் என்ன நம்ம சொல்கிறது? ஸோ அதனால் தீவிரவாதம்ங்கிறது எந்த வடிவத்திலும் தவறு. அது பச்சை வடிவத்தில் இருந்தாலும், அது வெள்ளை வடிவத்தில் இருந்தாலும், அது காவி வடிவத்தில் இருந்தாலும் தீவிரவாதம்ங்கிறது தப்பு. அதுதான் நம்ம சொல்கிறோம்.